குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி புதாத்வகம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். குலதெய்வமே சரணம். ஸ்ரீ பூர்ண புஷ்கலாம்பிகா சமேத அழகுக்கூத்த ஐயனாரே சரணம். திரியம்பக புராதீசம் கணாதிப சமன்விதம் கஜாரூடம் அகம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம். குலதெய்வத்தின் பூர்ண அருளால் நாம் ஆடி மாதம் முதல் நாள் ஆடி பண்டிகை நன்னாளன்று நமது குலதெய்வ கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை செய்து மகிழ்ந்தோம். குலதெய்வக்காரர்கள் ஒரு சிலர் வந்திருந்தனர். வராதவர்களும் பார்த்து மகிழ அபிஷேக ஆராதனைகளையும் தற்போது நமது கோயில் வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் சுற்றுச்சுவர் கட்டுமான பணியினையும் பார்வையிட ஏதுவாக இந்த யூடியூப் சேனலில் அனைத்தையும் பகிர்ந்துள்ளோம். முதலாவதாக ஆடி மாத சிறப்பை ஒரு சில வரிகள் பார்த்துவிட்டு அபிஷேக ஆராதனை கண்டு குலதெய்வத்தின் அருள் பெற்று நமது ஆலயத்தில் நடந்து வரும் கட்டுமான பற்றியை பார்த்து மகிழ்வோமாக. முதலாவதாக ஆடி மாத சிறப்புகளை பார்ப்போம். ஆடி மாதம் என்பது ராசி சக்கரத்தில் சூரிய பகவான் கடகராசியில் பிரவேசிக்கும் காலம் வர ஆடி மாதம் என்று அழைக்கப்படுகிறது. ஜோதிட சாத்திரத்தில் ஆடி மாதத்தை கர்க்கடக மாதம் என்றும் அழைப்பார். சூரிய பகவான் தெற்கு நோக்கி செல்லும் காலம் ஆடி மாதம் முதல் மார்கழி முடிய ஆகும். இந்த காலத்தை நாம் தட்சிணாயன புண்ணிய காலம் என்று அழைப்போம். ஆன்மீகம் போற்றும் ஆடி மாதத்தில் அனைத்து நாட்களும் சிறந்த நாட்களே. இருப்பினும் ஆடி 18, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பூரம் போன்றவை மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகிறது. ஆடி 18 தண்ணீருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஆடி 18 கொண்டாடப்படுகிறது. ஆடி மாத தொடக்க நாளே ஆடி பண்டிகை என கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் குலதெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடுகள் மிகவும் சிறந்ததாகும். உலக மக்களை காப்பாற்ற உமாதேவி அவதரித்த தினம் ஆடிப்பூரமாகும். ஆண்டாள் அவதரித்த தினமும் ஆடிப்பூரமாகும். ஆடி கிருத்திகை முருகனுக்குரிய நட்சத்திரமான கிருத்திகை நன்னாளாகும். அந்நாளில் எண்ணிய காரியங்கள் ஈடேற விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வது வழக்கமாகும். இந்த வருட ஆடி மாத பிறப்பு ஏகாதசி நன்னாளில் வந்துள்ளது. இந்நாளில் நாம் ஆலத்தூர் செல்லும் வழியில் நன்னிலத்தில் உள்ள யோக நரசிம்மரை தரிசித்து சென்றோம். மற்றும் இந்நாளில் நாம் நமது ஆலத்தூரில் உள்ள ஆச்சாலம்மன் அவர்களுக்கும் சிறப்பு ஆராதனை செய்து மகிழ்ந்தோம். இக்காட்சிகளை இதனில் நாம் வழங்கியுள்ளோம். அதனையும் பார்த்து மகிழுங்கள், அருள் பெற்று உய்யுங்கள்.
ஆடி மாத சிறப்புகளை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். வாருங்கள், இப்பொழுது நாம் ஆலயத்திற்குள் சென்று ஆடி முதல் நாள் அன்று நடைபெற்ற நமது குலதெய்வ அபிஷேக ஆராதனைகளையும் அலங்கார ஆராதனைகளையும் கண்டு மகிழலாம். வாருங்கள், உள்ளே செல்வோம். Trivandanam Guruvayya Vandanam Murtyo Mushri Mahamudra Vidyayaya Mudraya Nirandaya Samhame Amudetaya Narvaya Mahadeva
अभिषिक्तः कृमवन्तः என்ன மெய்யன்பர்களே, அபிஷேக ஆராதனைகளை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள், அருள் பெற்று சந்தோஷப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது வாருங்கள், நாம் நமது ஆலய வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் சுற்றுச்சுவர் கட்டுமான பணியை பார்த்து மகிழ்வோம்.
அனைவரும் கட்டுமான பணிகளை பார்த்து பகிர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். கட்டுமான பணி தொடர்ந்து நடந்து வருகிறது. இன்னும் பல வேலைகள் பாக்கி உள்ளன. உங்களுக்கே தெரியும், இப்பொழுது செவருக்கு மேல் ஒரு கல் வச்சு அதுக்கு சாய்வு இது மாதிரி, மழை நீர் வந்தால் செவத்தில் தங்கி செவரு வீணாக போகக்கூடாதே அப்படின்றதுக்காக இந்த பணி செய்யப்பட்டு வருகிறது. இது முடிந்தவுடன் பிறகு வெள்ளை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாணிக்கப்பட்டை அடிக்க வேண்டியுள்ளது. அதற்கு பிறகு நம்ம நடைபாதை, அதாவது டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதில் சில டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணணும். அப்புறம் கோயிலுக்குள்ளேயும் முன்னாடி கட்டின கட்டுமான பணிகளில் விரிசல்கள் போனது எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை அடித்து ஒரு பெயிண்ட் கொடுத்துடலான்னு ஒரு யோசனை இருக்குது. எல்லாம் குலதெய்வக்காரங்க ஒத்துழைப்பில் தான் நல்லபடியாக நடக்கணும். நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு முன்னாடி கொடுத்துட்டுருக்கீங்க. மேலும் மேலும் உங்களோட ஒத்துழைப்பை நாம் நாட வேண்டி உள்ள கட்டாயம். ஆகவே தயவுசெய்து கொடுத்தவர்கள் மேலும் கொடுக்கலாம் என்று நினைத்தால் கொடுங்கள். கொடுக்க இல்லாதவர்கள், இது வரைக்கும் கொடுக்காமே இருக்கவங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க எவ்வளோ கஷ்டத்தோடு நம்ம குலதெய்வத்துக்கு தான் நம்ம செய்கிறோம். தெரியுதா? யாரும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட இதுக்கு இது பண்ணல. குலதெய்வத்துக்கு செய்யக்கூடியது நமக்கு அந்த புண்ணியம் நிச்சயம் கிடைக்கும். ஒருவருக்கு மட்டுமே அந்த புண்ணியம் சேராமல் அனைவருக்கும் அந்த புண்ணியம் பரவலாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த செயல்பாடு நாம் செய்து வருகின்றோம். ஆகவே தவறாக எண்ண வேண்டாம். இதுவரைக்காரும் பங்களிப்பு கொடுக்காதவர்கள் உடனடியாக கொடுத்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கொடுத்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவிக்கின்றோம். மேற்கொண்டு தெரியும் உங்கள் இன்றைக்குள்ள செலவுகள், கட்டுமான பணிக்குள்ள கூட்டான செலவுகள் அனைவரும் அறிவீர்கள். காலத்தின் கட்டாயம், வேலைக்காரங்களுக்கு அதிகமாக தான் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. கட்டுமான பொருட்கள் விலைகளும் அதிகமாக தான் இருக்குது. இருந்த பொழுதிலும் தலைமுறையாக இருக்கும் இல்லையா, பேர் சொல்லும் இல்லையா, நம்ம பேர் சொல்லும், நம்மளும் சந்தோஷப்படலாம், நம்மளோட சந்ததியரும் சந்தோஷப்படுவாங்க. ஆகவே குலதெய்வத்துக்கு செய்யும் இந்த அருட்பணியில், திருப்பணியில் அனைவரும் பங்கேற்க அன்புடன் வேண்டுகின்றேன். பங்கேற்காதவர்கள் உடனடியாக தங்களது பங்களிப்பை அளித்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் பங்களிப்பை அளித்து உதவ நாம் ஜிபேயிலையும் நம்ம சொல்லியிருக்கோம். அதேமாதிரி அக்கௌண்ட் நம்பரும் வங்கி கணக்கு ஆலயத்திற்காக தனியாக பராமரிக்கப்பட்டு வரும் வங்கி கணக்கு எண்ணும் தங்களுக்கு முன்னரே கொடுத்துள்ளோம். யாருக்காவது தெரியலைன்னா எங்கள் நம்பர் தெரியும், எல்லாருக்கும் கால் பண்ணி பேசுங்க. அந்த காலில் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருக்கீங்க நிறைய பேர், அவங்களுக்கும் அந்த நம்பர்லாம் தெரியும். ஆகவே தயவுசெய்து தயக்கம் இல்லாமல் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய திருப்பணியில் தாங்கள் அனைவரும் பங்கேற்று அருள் பெற்று மகிழ அன்புடன் வேண்டுகிறேன்.